பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இத்தனை நாட்கள் வேதனையின் பாதையில், இல்லை என்றால் சோதனையின் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை அதிசயத்தால் நிரப்ப போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் எழும்ப வேண்டும். இந்த வசனத்திலே இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்கள், அவருடைய மகிமை நம்மில் வரும் பொழுது அந்த மகிமையை மற்றுள்ளவர்கள் காணும்படியாக இருக்கும். அப்பொழுது அவர்கள் கண்டு அந்த கர்த்தருடைய அதிசயங்களை கண்டு உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு பதிலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். ஆனால் குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள். அது நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் அது ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. காரணம், வாக்குகள் மாறும், ஆனால் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஒரு மனுஷனுடைய வாக்குகள் மாறும், எழுத்து மாறி போகும், ஆனால் வாக்கு தத்தம் செய்தவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தந்து அவர் உங்களுடைய இருதயத்தை பூரிப்பாக்க போகிறார். காரணம், இருதயம் சந்தோஷத்தினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும். அது திரளான கூட்டம் என்று சொல்லும் போது ஒற்றைக்கு அல்ல, ஒரு ஆளா இல்லை. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தார் உங்களை ஒதுக்கி நிறுத்தி இருக்கலாம், ஆனால் இனி உங்களோடு சேரப்போவது கர்த்தர் ஒரு பெரிய சேனையாய் உங்களை எழும்ப பண்ண போகிறார். அந்த நாளுக்காக நாம் பொறுமையோடு, நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஒருவேளை இருளான பாதையாய் காணப்படலாம், ஆனாலும் நீங்கள் எழும்பும் போது வெளிச்சமாகிய கர்த்தர் உங்களிடத்தில் மகிமையாய் உதிக்கும் போது உங்களுடைய வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பூரிப்படைய செய்ய போகிறார். God bless you all.